the number on automobile reviewers. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐகானிக்கான காருன்னு சொல்லலாம். இந்த ஐகானிக்கான காரில் என்னெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது, அடாஸ் ஃபீச்சர் கிடையாது, பவர் விண்டோஸ் கிடையாது. பட் மக்களோட மனசில் வந்து நீங்காமல் இடப்பட்ட கார் தான் இந்த கார் சொல்லலாம். மாருதியோட 800 தான். ஸோ மாருதியோட 800 சக்ஸஸுக்கு வந்து நிறைய இது சொல்லலாம். பட் என்னன்னு ஒன்றுனா, அந்த காலத்தில் ப்ரீமியர் பத்மினி வந்தது. ப்ரீமியர் பத்மினி இந்துஸ்தான் மோட்டாரோட அம்பாசிடர் இருந்தது. ஸோ அந்த இது வந்து 1984 லாஸ்ட் ரெக்கார்டட் ப்ரைஸ் என்ன இருந்துச்சுன்னா, இந்துஸ்தான் மோட்டார்ஸோட அம்பாசிடர் வந்து கிட்டத்தட்ட 80,000 இருந்தது. ஸோ 80,000 கொடுத்து வாங்க முடியாமல் அஃபோர்ட் பண்ண முடியாத மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு கார் வருமா அப்படின்னு வந்து எல்லோரும் நினைக்கும் போது இந்த காரை கரெக்டாக லான்ச் பண்ணாங்க. இந்த காரை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி ஃபஸ்ட்டு ஒரு கார் வந்து கொடுத்தாங்க. அவரோட கஸ்டமர் பேர் மிஸ்டர் ஹலால் சிங்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட இமேஜும் நான் இங்கே போடுறேன். ஸோ இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு எம்பிவி இருக்கலாம், எஸ்யூவி இருக்கலாம், அண்டு செடான் கார் கூட இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு வந்தது மாருதியோட 800 தான். ஸோ மாருதியோட 800 பற்றி நம்ம வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து லான்ச் பண்ணும்போது ப்ரைஸ் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 43,500 இருந்தது. அண்ட் மாருதி 800 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 வருஷமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. அண்ட் வந்து இதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் கார் சேல்ஸ் ஆகிருக்கு. அதாவது 27 லட்சம் யூனிட்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து மாருதி சுசுகி 800 2004 வரைக்கும் இருந்திருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதிக்கு ஆல்டோ 800 மாற்றிட்டாங்க. அண்ட் நம்ம பார்க்குறது மாருதி 800 தான், மாருதி 800 தான். அண்ட் ஆல்டோ 800 வந்தோடனே இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சவுத் ஏஷியா, நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் எக்ஸ்டீரியர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டேன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸி டிசைன் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து லுக்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்ப் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்திங்கன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இதே மாதிரி பழைய ஐகானிக் கார்ஸும் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் தான் தேவை. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்டீரியர்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ப்ளூ கலர் டிசைன். இது வந்து ரீபெயிண்ட் பண்ணப்பட்ட காரை. ஸோ வந்து கார் வந்து லுக்ஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. அந்த கலரும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள டிக்கி மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ணுற டைப். ப்ளஸ் நம்ம வந்து பெட்ரோல் டேங்க்கும் அதே மாதிரி தான். நம்ம வந்து கீ போட்டு தான் வந்து ஓல்டு மாடல்னால கீ போட்டு தான் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் நமக்கு வந்து வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸோட வீல் கேப்பும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து உள்ள இன்டீரியர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் நமக்கு வந்து நல்ல நீட்டாக க்ளியராக உட்காந்துக்கலாம். பட் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்கன்னா பட் அந்த கார் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து உள்ளே பார்த்திங்கன்னா அந்த லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க சைட் டோர்ஸில். ப்ளஸ் இது வந்து டிப்பிக்கலான அந்த பழைய டோர்ஸ் தான். நம்ம வந்து பழைய மாதிரி தான் பண்ண முடியும். பவர் விண்டோஸ் நமக்கு கிடைக்காது. அண்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் வந்து நல்லாவே இருக்குது. அண்டு மெயினாக பார்த்தோன்னா இன்ஜின் கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆகியும் இன்ஜின் வந்து எந்த ஒரு வேலையும் வரலன்னா உண்மையில் அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். மாருதி அந்த காலத்தில் இதே மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னா நல்ல விஷயந்தான். 800 cc கொடுத்துருக்காங்க, 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள இன்டீரியர் நம்ம ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் பார்க்குறோம். ஸோ ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் குவாலிட்டியும் நமக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஏசியோடு வரக்கூடிய காரு. அண்ட் மாருதி 800க்கான அந்த பேட்சிங் அந்த விண்ட்ஷீல்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ட்ரைவ் ரிவ்யூக்கு போவோம், ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வண்டி. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு வைப்ரேஷனோட ஆன் ஆகுது. மற்றபடி சத்தம் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் சீப் ஆகலை. சரி, நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஏசி மாடல் தான் இது. ஏசி கம்ப்ரஸர் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கனால நாங்கள் வந்து விண்டோஸ் இறக்கி வச்சு ஓட்டுறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து விண்டோஸை வந்து கீழே இறக்கிட்டு ஓட்ட வேணாம். ஏசி நல்லா இருந்தது தான் சொல்கிறேன். ஏசி உங்கள்கிட்ட காரில் ஏசி நல்லா இருக்குது, நல்ல கூலிங்காக இருக்குன்னா ஒரு மைலேஜ் கன்சர்னுக்காக வந்து நீங்கள் வந்து விண்டோஸை வந்து கீழே டவுன் பண்ணி ஓட்ட வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா
அது உங்களுக்கு வந்து பாப்லிங் இஷ்யூ ட்ராக் இஷ்யூனால வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து இருக்கிறத விட ரொம்ப டவுன் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் டவுன் பண்ணி ஓட்டும் போது ஏரோடைனாமிக்ஸும் கரெக்டாக கிடைக்காது உங்களுக்கு. அதனால் வந்து எப்போதுமே வந்து விண்டோ வந்து டவுன் பண்ணி ஓட்டணுன்னா கொஞ்சமாக டவுன் பண்ணிக்கோங்க, ரொம்ப டவுன் பண்ணாதீங்க. அது சிட்டி டிரைவுக்குன்னா ஓகே தான். ஹைவே டிரைவ்ஸுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டவுன் பண்ணாமல் ஓட்ட பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கார் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்துஸ்தான் மோட்டர்ஸோட அம்பாசிடர் வந்து 84,000 ப்ரைஸ் இருந்தது. ஸோ இது வந்து பாதியாக 43,400 500 இருந்தது. ஸோ அதனால் இது வந்து நல்ல ஒரு இதாக இருந்தது. உடனே அதுக்கு அடுத்து லான்ச் பண்ணது தான் மாருதி ஆம்னி. அது வந்து ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லலாம். உங்களோட காய்கறி கடை ஏதாவது வச்சுருக்கீங்க, இல்லை வந்து பழக்கடை ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா எல்லா ஒரு பர்பஸுக்கும் ஒரு கிராமத்தையே ஏற்றிட்டு போகலான்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான் மாருதியோட ஆம்னி. அது பார்த்திங்கன்னா 1994 சம்திங் ரொம்ப லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உடனே அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மாருதியோட மாருதி 1000 ஒரு செடன் கார் லான்ச் ஆயிடுச்சு. அண்ட் அதோட கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா மாருதி வந்து மைலேஜோட கன்சர்ன் பற்றி தான் வச்சுருக்காங்க. ஸோ எந்த காருக்குமே வந்து மைலேஜ் வந்து கம்மியாக கொடுக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ இந்த காரே பார்த்திங்கன்னா வந்து அப்போதைக்கு நம்ம ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே நம்ம வந்து ஹைவேல ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட மைலேஜ் வந்து 25 கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உள்ள கார்லாம் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர்ன்றாங்க. ஸோ இப்போ உள்ள காரே வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் சிஸ்டம், அடாச் சிஸ்டம், எத்தனையோ சிஸ்டம் வந்துருச்சு. இப்போது உள்ள காரு கூட நமக்கு வந்து 25 km மைலேஜ் கொடுக்குன்னா தான் சந்தேகம் தான். ஸோ இது வந்து பழைய காரு. ஸோ இந்த பழைய காரே இவ்வளோ மைலேஜ் கொடுக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இந்த காரை பற்றின ஒரு ஃபீட்பேக் சொல்லணுமா? கண்டிப்பாக நான் அடுத்து ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன் வண்டியை எப்படி இருக்குன்னு. ட்ரைவ் பண்ணிட்டு என்னோடய ஃபீட்பேக் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தேன் வண்டி. சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நல்லா ரொம்பவும் வந்து தூக்கி போடுற மாதிரி, அதாவது ஸ்டிஃபான சஸ்பென்ஷனும் கிடையாது, ரொம்ப வந்து ஸ்மூத்தான சாஃப்டான சஸ்பென்ஷனும் கிடையாது. ஒரு மீடியம் டைப்பான சஸ்பென்ஷன் தான். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இது உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஸோ வண்டி பற்றி நீங்கள் யாராச்சும் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் பழைய வண்டி வச்சுருந்தாங்க, நீங்கள் அதை ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு இப்போ உள்ள வண்டிக்கும் அப்போ உள்ள வண்டிக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ உள்ள வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டீரிங் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, இபிடி இருக்குது, ரோடு அசிஸ்ட் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, அடாஸ் இருக்குது. அடாஸில் பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கார் வந்து இவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்கன்னா உண்மையில பாராட்டணும். அதுவும் அந்த காலத்தில் 47,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ண உடனே அந்த இது சக்ஸஸ் வந்து யாராலையும் அடிச்சிக்க முடியாது. அண்ட் இப்போ கூட மாருதி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங்கில் வந்து இப்போது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா பாதி கார் வந்து ப்ரைஸிங் அதிகமாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க்ஸ்னே சொல்லலாம். ஃப்ராங்க்ஸ் வந்து டாப் மாடல் 15 lakhs கிட்ட வருது. ஸோ 15 lakhsக்கு வந்து நம்ம போகும்போது ஒரு ஃபுல் சைஸ் எஸ்யூவே எடுத்துடலாம். இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் மாடல் தான். ஸோ அந்த கிராஸ் ஓவருக்கு பதிலாக ஃபுல் சைஸ் எஸ்யூவே எடுத்துடலாம். ஸோ இப்போ உள்ள மாருதி டீம் வந்து கொஞ்சம் அவேர் ஆகி கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் ஏதாச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அண்ட் இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 47 சொன்னீங்களா? 37 bhpயும் 59 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து அந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு பவர் தான். நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு க்ரூஸ் பண்ண அதெல்லாம் முடியாது. ஸோ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு உள்ள காராக இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் கம்பேர் பண்ணும்போது இந்த கார் வந்து பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. இந்துஸ்தான் அம்பாசிடர், ஃபியட் கார்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கார் வந்து உண்மையிலே நல்ல காராக தான் இருந்திருக்கு. அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தால் சொல்லலாம். ப்ளஸ் வந்து இந்துஸ்தான் அம்பாசிடரில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. 1.5 லிட்டர் 1000 அண்ட் 2 லிட்டர் இன்ஜினை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வேரியண்ட் என்னமோ இன்ஜின் ஆப்ஷன்ஸில் இருந்தது. அது நான் உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன், இமேஜஸாக வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 4 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு. அண்ட் காரை பற்றி சொல்லணுன்னா அந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு கார் கொடுத்தது உண்மையிலே நல்ல விஷயம் தான். இல்லைனா வந்து அப்போல்லாம் வந்து அந்த ப்ரைஸிங் வந்து இந்த கார் வந்து நல்ல ஒர்த்து தான் சொல்லுவேன். ஒரு ஹைவே டிரைவ் தான் இருக்கிறோம். ஸோ ஹைவேயில் தான் நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி, ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கியரில் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட் கியர் டு செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணியாச்சு. செகண்ட் கியரில் தான் அந்த ஒரு இன்ஜின் வந்து நல்லா கொஞ்சம் பிக்கப் இருக்குது. ஸோ செகண்ட் கியரில் ஒரு 40 வரைக்கும் போக முடியுது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் கியர் லான்ச் பண்ணியாச்சு. பவர் 37 பிஹெச்பி தானே, 37 பிஹெச்பியான பவரும் நல்லாயிருக்கு. 59 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் நல்லா இருக்குது. அண்டு ஃபோர்த் கியர் போட்டாச்சு. ஸோ ஃபோர்த் கியரில் பார்த்தீங்கன்னா 50 கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்படி ஆப்போசிட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு லைட் போட்டு வாங்க, ஹாரன் அடிச்சுக்கோங்க ஒரு டேர்னிங் திரும்புறீங்கன்னா. ஸோ நம்ம வந்து பேக் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கியர் கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர் தட்டுன்னு நினச்சேன், தட்டலை, நல்லா தான் இருக்குது. ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில, நான் வந்து ஃபோட்டோவில் போடுறேன். ஸோ அதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துடலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் கியர் போட்டாச்சு. ஸ்டியரிங் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்பீட்ஸ் போக போக வெயிட் ஆட் ஆகும் அப்படிலாம் நினைக்க முடியாது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கண்ட்ரோல் தான். ஸோ பழைய காரு அதுக்கு ஏற்றாப்புல தான் எல்லாமே இருக்கும். அண்ட் டொயோட்டா ஃபார்ச்சுனர் போயிட்டுருக்கு நமக்கு முன்னாடி. அண்ட் ஸ்டீரிங் பற்றி சொல்லணுன்னா கிராஸாக தான், நம்ம விட்டால் வந்து நிற்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம எங்கே விட்றோமோ அதுலேருந்து அப்படியே கிராஸாக ஓடிட்டே இருக்கும். நம்ம தான் பார்த்து ஸோ எஸ், ஸ்டியரிங் லூஸாக தான் இருக்குது. ஸோ ஸ்டியரிங்கில் நம்ம ஸ்பீட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இப்போ தான் க்ரூஸ் கண்ட்ரோல் தான் இருக்குது. நான் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி இது போயிட்டுருக்கு பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கால் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், அதே ஒரு ஸ்பீடில் ரொம்ப டக்குன்னு ஸ்லோவாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகிட்டு இருக்கு. விட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். இப்போ தான் 50லேருந்து ஒரு 40 வருது. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் மோட்டரில் எந்த கண்ட்ரோல்ஸுமே இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. நம்ம இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, இந்த 2 மிரரையும் பார்த்துக்கோங்க யாராவது வராங்களான்னு. அண்ட் ஸ்லோ பண்ணிகிட்டே திரும்புங்க. ஸோ ஸ்லோ பண்ணி அங்கே இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து 800 மாருதி 800 ஓட்டிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான், பட்டு பரவாயில்ல, இப்போ வந்து தாண்டி வந்துட்டோம். ஒன்றும் ஸ்க்ராப் எதுவும் ஆகலை. எப்போதுமே இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது ரயில்வே அண்டர் கிரவுண்ட்ஸ் கிராசிங்ஸில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஹார்ன் அடிச்சுட்டு பார்த்து கவனமாக அதை க்ராஸ் பண்ணி வாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சுனாலும் வந்துடாதீங்க. வண்டிக்குள்ளே, அதாவது ரேடியர்ஸ்குள்ளே தண்ணி போச்சுன்னா அப்புறம் வண்டி வந்து ஸ்டாப் ஆயிரும். சைலன்சருக்குள்ளே தண்ணி போச்சுன்னா இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் கியர் போட்டால் தான் ஏறுன்னு பார்த்தேன், பட் செகண்ட் கியரில் நல்லாவே ஏறிச்சு. அந்த ஸ்லோப்போட எண்டிங்கில் ஒரு ஸ்பீட் பிரேக் இருந்துச்சு, அதில் மட்டும் ஃபஸ்ட் கியர் போட்டு ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. பட்டு அண்டர்சேசி எதுவும் ஸ்க்ராப் ஆகலை. இந்த மாதிரி ரோட் சைடில் வந்து நிப்பாட்டுறீங்கன்னா கொஞ்சம் வந்து ரோட்டோட்டு இறக்கி நிப்பாட்டுங்க. அப்போனா மற்றவங்களுக்கும் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் வரும் கொஞ்ச நேரத்தில். அந்த டேர்னிங்கில் வந்து நீங்கள் வந்து இந்த வண்டியோட ரீசென்டர் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள், ஸ்டீரிங் ரீசென்டர் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ உள்ள காசில் கூட இப்படிலாம் இல்லை. இப்போ பாருங்கள், அந்த டேர்னிங் எடுக்கிறேன் பாருங்கள், நல்லாவே ரீசென்டர் ஆகுது. இப்போ உள்ள வண்டியில் கூட இப்படிலாம் ஆக மாட்டிக்கு. ஆனால் இது எப்போவும் உள்ள வண்டி, அப்போவே 90s உள்ள வண்டி. அப்போவே வந்து நல்லா அப்போ உள்ள வண்டி இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க. இப்போ கூட நல்லா ரீசென்டர் ஆகுது. அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டியை. அண்ட் இது வந்து ஒரு சாதா மேனுவல் ஸ்டீரிங் வண்டி தான், பவர் ஸ்டீரிங்லாம் கிடையாது.
அண்டு இப்போ வந்து ஒரு டேர்னிங் வருது. ரொம்ப வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு திருப்பணுன்ற அவசியம் இல்லை. அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ரொம்ப டைட்னு சொல்ல முடியாது இந்த ஸ்டீரிங் வந்து. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி. எடிட் பண்ணுறது பார்த்துக்கோங்க.